வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மருத்துவ செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டு ஆமணக்கு. இந்த காட்டாமணக்கு செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செடியை பார்த்துருப்பீங்க, ரோட்டாரமாக முளைச்சிருக்கும். பூ பார்த்திங்கன்னா அப்படியே சிகப்பு மஞ்சள் கலந்த கலரில் இருக்கும். இலைகள் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் பசுமை கலந்த பச்சை நிறத்தில் இருக்கும். பார்த்துருப்பீங்க, அவங்க போகும்பொழுது பார்த்துருப்பீங்க. இதோட பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பல்வலி, கடுமையான பல்வலி இருக்கும், ஈறு பிரச்சனை இருக்கும், பற்களில் ஈறு பிரச்சனை இருக்கும், பல்லில் ரத்தம் கசிந்து கொண்டு இருக்கும். அது போன்ற தருணங்களில் நாம் என்ன பண்ணலாம், இதோட ஒரு இளங்குச்சியை நம்ம அப்படியே ஒடிச்சு, இந்த பாருங்க பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த இளங்குச்சி அப்படியே ஒடிக்கணும். அப்படியே ஒடிச்சு இந்த பட்டையை அப்படியே நீவிட்டு நாம் இந்த இது மூலம் அந்த பல் துளக்கும் பொழுது அந்த பல் ஆட்டமோ இரத்த கசிவோ பல்லை சுற்றி இருக்கக்கூடிய கரைகள் அனைத்துமே போக்கக்கூடிய வகையிலே இந்த காட்டாமணக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிறந்த ஒரு மருந்தாக நாம் இதை பயன்படுத்தலாம். நாள்பட்ட கட்டி கொப்பளங்கள் இருக்கும், ஆறாமல் சில பேருக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்தமாரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இலையை, அதாவது இந்த காட்டாமணக்கு இலையை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சிக்கிங்க. அரைச்சிட்டு அதோட விளக்கெண்ணெய் சேர்த்து அந்த அரைச்சி வச்சதோட அந்த சாந்து மாரி வச்சுருப்போம், அந்த சாந்தோட விளக்கெண்ணெயை நல்லா குழப்பி கட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 மாரி போடலாம். மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா விரைவில் வலியை குறைச்சி இந்த கட்டியை ஆற்றக்கூடிய வகையிலே இந்த காட்டாமணக்கு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இதை ஒரு நம்ம அரைச்சி ஒரு சாந்து, அதாவது நம்ம துவையலுக்கு அரைக்கிறோம் பார்த்திங்களா, அது போல் சாந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு 200 ml தேங்காய் இதோட கலந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிய விட்டு அதை நாம் ஒரு மெல்லிய துணியில் வடிகட்டி ஒரு தைலம் மாரி கூட ரெடி பண்ணி ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டு, இப்போது சிரங்கு உடம்புலாம் இருப்போம், அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போன்ற தருணங்களில் இந்த எண்ணெயை நம்ம சிரங்கு இருக்கிற பகுதியில் நம்ம தடவிட்டு வரும் பொழுது விரைவில் இந்த சிரங்கை குணப்படுத்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்லலாங்க. ஒரு சிறந்த ஒரு அற்புதமான வலி நிவாரணி மருந்துன்னா இந்த காட்டாமணக்கு தான். பாருங்கள், செடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும், அழகாக இருக்கும். ஏதோ ஒரு பூண்டு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருப்போம், ஆனால் இது முழுக்க ஒரு மருத்துவத்தில் ஒரு முக்கிய பங்கு வைக்குன்னு சொல்லலாம். ஒரு சிறந்த மருந்து தான் இந்த காட்டாமணக்கு. இப்பட்ட ஒற்றை தலைவலி இருக்கும், இங்கே பாருங்கள் பால் வடியுதா, இங்கே பாருங்கள் பால் வடியுது. இந்த அப்படியே இந்த நுனி பகுதியை ஒடிச்சிங்கன்னா பால் வரும். இந்த பாலை அப்படியே உள்ளங்கையில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டு சுண்ணாம்பு அதோடு கலந்து ஒற்றை தலைவலி இருக்கும் பகுதியில் நம்ம ஒரு 10 மாரி போட்டுக்கொண்டால் தலைவலி விரைவில் குணமடைஞ்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதில்ல எந்த வித மாற்று கருத்துங்க இல்லை. இந்த தலைவலியை போக்கக்கூடிய வகையிலே இந்த காட்டாமணக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிறந்த மருந்துங்க. இதை விட மருந்து இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம். இதுபோல் வேறொரு வித்தியாசமான மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.